வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தமிழ்நாடு அரசியல் களம் முழுக்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட எதிர்பார்த்து காத்திருந்த இடைத்தேர்தல் களம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு அரசியல் களத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக இருந்து தாரதாரையா எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஐக்கியமாயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த ஒரு தீர்ப்பு அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றதை தடுத்து நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை. சோ இது என்னதான் வந்துட்டு ஒரு பக்கத்துல சட்ட ரீதியான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் மறுபடியும் வந்துட்டு எப்படியாவது ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகளை எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் அரசியல் அரங்குல முன்வைக்கப்பட்டிருக்கு. சோ என்னதான் நடக்குது இடைத்தேர்தல் சமாச்சாரத்துல, அதை தாண்டி இடைத்தேர்தல் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ரொம்ப பெரிய பிளவு அப்படின்றது ஏற்பட்டிருந்துச்சு. எஸ்பி வேலுமணி தரப்பு, இபிஎஸ் தரப்பு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தரலாம் வேணாமா அப்படின்றதுதான் அந்த ரெண்டு குரூப்பினுடைய பிரச்சனையாவே இருந்துச்சு. தரலான்னு ஒரு குரூப்பும் தர வேணான்னு ஒரு குரூப்பும் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பல நாட்கள் ரெசார்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மரகதம் குமரவேல் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்பட வந்துட்டு 3 எம்எல்ஏக்கள் அதிரடியா தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஐக்கியமாயிருந்தாங்க. ஆதரவு கொடுத்து ஆளுங்கட்சி போல் நம்முடைய தொகுதியில் மக்கள் பணியாற்ற முடியும். சோ அவங்க அந்த 3 பேருடைய போல்டான நகர்வு அப்படின்றது அடுத்தடுத்து தொடர்ந்து பலரை பதவி விலக வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட பலருமே வந்துட்டு கட்சியில இருந்து விலகி தாவேக்கால ஐக்கியமா இருந்தாலும் பல எம்எல்ஏக்களும் தொடர்ந்து ராஜினாமா பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய உச்சமா வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவினுடைய முகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க இல்லையா, டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, விராலிமலை விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, 2 பேரும் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஐக்கியமாயிருந்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள். இதனுடைய உச்சமா வந்துட்டு விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, விராலிமலை விஜயபாஸ்கர் வந்துட்டு என்ன நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து குறைஞ்சபட்சம் 5 எம்எல்ஏக்களையாவது நம்ம கட்சி பக்கம் வர வைப்பேன் அப்படின்ற உறுதி கொடுத்திருந்தாரு. அதுதான் அவருக்கு அசைன்மெண்டாவும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்துருந்துச்சு. நடுவுல திமுக அதிமுக சோஃபா மாடல் ஆட்சி நடக்குது, குதிரை மேரம் வெளிப்படையாவே நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தாலும் கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக அதிமுக இரு பிரிவாக இருந்த நிலையில 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து இடைத்தேர்தல்ல மறுபடியும் வந்துட்டு ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுத்து தாவேகா பேனரோட அவங்களை ஜெயிக்க வச்சு தனிப்பெரும் கட்சியா உருவாகணும் அப்படின்றதுதான் தாவேகாவுடைய திட்டமாவே இருந்துச்சு. இப்படி இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். சிச்சுவேஷன்ல தான் நேத்து கரூர் இருக்கு இல்லையா, கரூருக்கு போயிருந்த விஜய் அவர்கள் வந்துட்டு பல விஷயத்த பேசினதோட மட்டும் இல்லாம எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சார இடைத்தேர்தலுக்காகவும் வாக்கு சேகரிப்பு அப்படின்றத ஈடுபட்டிருந்தாரு. இனி திமுகவும் அதிமுகவும் எந்திரிக்கவே முடியாதபடி நீங்க பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையையும் மக்கள் முன்னாடி வச்சிருந்தாரு. நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம்.
சோ அவர் கோரிக்கை வச்ச ஒரு சில மணி நேரங்கள்லயே சென்னை உயர்நீதிமன்றம் இப்போதைக்கு இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்ற அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது மட்டும் இல்லாம ஜூலை 31 வந்துட்டு தேர்தல் ஆணையத்தையும் இதற்கு பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால தாவேக்காவை நம்பி ராஜினாமா பண்ண பல எம்எல்ஏக்களுடைய நெஞ்சில ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றார். பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். சோ இந்த மாதிரி வந்துட்டு பல தொகுதிகள்ல, அதுவும் குறிப்பா வந்துட்டு திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு பல தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு எண்ணிக்கையில தப்பு நடந்துச்சு, அங்க ஜெயிச்சவங்க வந்துட்டு முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்ற வழக்கறிஞர் வாதிட்டார். தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு கிடைக்க கேசஸ்லாம் ஆல்ரெடி நீதிமன்றத்துல இருக்கு. அப்படி அந்த நீதிமன்றத்துல கேசஸ் இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு. சோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்ட ரீதியா தப்பு. அது மட்டும் இல்லாம மக்களுடைய வரிப்பணமும் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க. சோ தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தினால் அரசு பணம் செலவாகும் என்றும் இந்த வழக்கம் வந்துட்டு நேற்று தான் விசாரணைக்கு உயர்நீதிமன்றமும் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா தர்மாதிகாரி அருள்முருகன் பெஞ்சில தான் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது வருது. நீதிபதிகள் முன்வைக்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, ஆல்ரெடியே வந்துட்டு 5 தொகுதியிலையும் வழக்குகள் அப்படின்றது நிலுவையில் இருக்கு. தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ததாகவும் அவர்கள் ராஜினாமா செய்யும் போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் தமிழ்நாடு அந்த வழக்குகளுடைய முடிவுகள் என்னவா வரப்போகுது, வெற்றி வந்துட்டு முறைகேடானதா இல்லையா அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சோ அப்போ ஒரு தொகுதிக்கு வந்துட்டு 2 எம்எல்ஏ அப்படின்ற கான்செப்ட் வந்துரும். இப்ப தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்திருக்கிறது சென்னை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், விராலிமலையில விஜயபாஸ்கர் ஜெயிச்சது செல்லாது, அவருக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்ச ஒரு, அதாவது அவர்கிட்ட தோத்தவர் ஜெயிச்சதுதான் செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருதுன்னா, ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க எம்எல்ஏவா இருந்த விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா சைட்ல நின்று மறுபடியும் எம்எல்ஏ ஆயிருப்பாரு. சோ அந்த வழக்கு நான் அதிமுக ஜெயிச்சப்ப எம்எல்ஏவா இருந்தப்ப போடப்பட்ட வழக்கு, அதுக்கும் இதுக்கும் இப்ப சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப விராலிமலைக்கு விஜயபாஸ்கரும் எம்எல்ஏ, திமுக அதிமுக சார்பில் போட்டியிடுறவங்களும் எம்எல்ஏ அப்படின்னா இது எப்படி சரியா இருக்கும்? அதனால அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த கேஸ் வந்துட்டு முடிவடைகிற வரைக்கும் இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிதடியா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்ப பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் அதனால் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். போக என்னன்னா, அதிமுக இருந்து அடுத்தடுத்து படையெடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆல்ரெடியே வந்துட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கே பல கோடிகளை வட்டிக்கு வாங்கி மக்களுக்கு பணம்லாம் கொடுத்துதான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுதான் உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் சீட்டு வேணும்னா கட்சிக்கு பணம், ஓட்டு வேணும்னா மக்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். சோ அப்படி ஜெயிச்சவங்க எல்லாம் அந்த பல கோடி ரூபாயை உதறி தள்ளிட்டு, கொடுத்த பல கோடி ரூபாயை உதறி தள்ளிட்டு தாவேகா சைடு வந்து ஐக்கியமாயி எம்எல்ஏ ஆயிரலாம், போட்டதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற கனவோட இருக்கும்போது அந்த கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி உயர்நீதிமன்றம் இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீதிபதி தர்மாதிகாரி தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தினால் அரசு பணம் செலவாகும் என்றும் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரச்சனை எழும் என்றும்
குறிப்பிட்டார். எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருவாங்க அப்படின்னாலும் கூட மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் எப்படி இதை தாங்க போறாங்க அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்படுது. எது எப்படியா இருந்தாலும் இது தாவேக்காக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாதான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சோ உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.